ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாமா? மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பெட் மேக் பண்ணி வச்சுட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ ரெடி பண்ணிட்டு சாருக்கு கொடுக்கலான்னு போனா சார் ஏதோ சின்சியரா நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே சாப்பிட்டுட்டு நோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு லஞ்ச் ஆல்சோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்து தான் பேசிட்டு இருந்தோம், கேஸ் எப்போ காலியாக போகுதுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு மாட்டின்னு பார்த்தா இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கும் போதே காலி ஆயிடுச்சு. அப்புறம் அத்தை கிட்ட ஸ்டாக் இருந்தனால அதை வாங்கிட்டு வந்து மாட்டி ஒரு வழியா சமைச்சு லஞ்ச் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு டியான் வந்திருந்தா. டியான் கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால கடகடன்னு குளிச்சு கிளம்பி வந்துட்டேன். இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் ஃபார் லிங்க் நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷூட்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தினேஷோட அண்ணாவுக்கு வந்து ஐபோன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் கிளம்பி ஷோரூம் போயாச்சு. நான் வந்து ஐபோன் 17 பர்பிள் கலர் வச்சிருக்கேன். அண்ணா இப்போ வந்து கிரீன் கலர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த போனுக்கு 60,000 ஒர்த் கிஃப்ட் வச்சு கொடுத்திருந்தாங்க. ஸ்லோகன் கான்டெஸ்ட் ஆல்சோ போகுதுன்னு சொன்னதுனால ஸ்லோகனும் எழுதி போட்டு வந்திருக்கோம். பாப்போம், லக் இருந்தா வின் பண்ணலாம். அப்புறம் ஃபேமிலியா கருப்பு மூவிக்கு போகலான்னு சொல்லி நைட் ஷோ புக் பண்ணிருந்தோம். அங்கே கிளம்பி வந்தாச்சு. நீங்க மூவி பாத்துட்டீங்களா? மூவி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இன்னைக்கான டே எனக்கு இப்படிதான் போனுச்சு. நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம். டாடா பை.